தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவியரின் உயர்கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிற்றலை தவிர்க்கவும் புதுமை பெண் திட்டம். இந்த 1000 ரூபாய் தரதுனால ரொம்ப படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட கொஞ்சம் பாரமா கொஞ்சம் குறையுது. இந்த புதுமை பெண் ஸ்கீம்னால நிறைய பேர் காலேஜ் வரத்துக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கீமை கொண்டு வந்த நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நம்மளோட தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதன் நற்பலன் 2 ஆண்டுகளில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை 34% அதிகரிப்பு. பெண் கல்வி போற்றிடும் பெருமை மிகு தமிழ்நாடு. மாணவியரின் உயர்கல்விக்கு ஏற்றம் தரும் ஏணியாம் புதுமை பெண் திட்டம் போல மாணவருக்கும் ஒரு திட்டம் வேண்டும் என சிந்தித்த நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக செயல் வடிவமும் கொடுத்துள்ளார். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு. இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும். கல்வி செலவு செலவினம் அல்ல, வளமான தமிழகத்திற்கான மூலதனம் என்பதை வலியுறுத்தும் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கென ரூபாய் 360 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம் தாயுமானவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. நன்றாக படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பது மட்டும்தான். உயர்கல்வியை படியுங்கள். ஏதாவது ஒரு பாடத்தில் ஆராய்ச்சி செய்யுங்கள். தகுதியான வேலைகளில் சேருங்கள். கல்லூரி காலத்தை படிப்புக்கும் உயர்வுக்கும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்களுடைய சகோதரனாக, இன்னும் சொல்லுனா உங்க தந்தையாக இருந்து நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். களம் நமதே, கல்வியே ஆயுதம், சொன்னதை செய்யும் நம் முதல்வர். 360 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம், வருடத்திற்கு 12,000 ரூபாய் என வழங்கி மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் முதன்மை கல்வி மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டை உலக தரத்திற்கு உயர்த்த போகும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் தேர்வான தமிழ் புதல்வர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ் புதல்வன் டெபிட் கார்டுகளை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் சந்தோஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் மற்றும் கன்வீனர் SLBC திரு மோகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து கோயமுத்தூர் RVS பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் அற்புதராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவர் அற்புதராஜ் இயந்திர பொறியியலில் பட்டய படிப்பு படித்து வருகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை தோட்டக்கலை படித்து வருகிறார். அடுத்ததாக கோயமுத்தூர் ஆனைக்கட்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் சாமிவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் பயின்று வருகிறார். தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்கான டெபிட் கார்டுகளை மாணவர்களுக்கு அவர் தற்போது வழங்கி வரும் காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து கோயமுத்தூர் அரசு கலை கல்லூரி மாணவர் யாசர் இர்பான்